ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு இணையான பொறுப்பு இதில் இருக்குது. அதற்கு ஏற்றபடி நமக்கு கிடைக்குதான்னா அவங்க தாரது கடன் அப்படிப்பட்ட வழிகளில் தான் தந்துட்டு இருக்கு. மாநில அரசு தான் நமக்கு அதெல்லாம் மீறி நான் இன்சென்டிவ் பார்த்தீங்களா 750 கோடி இது வந்து கேஷ் அவங்க தராங்க. இதே வந்து ஒன்றிய அரசும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு இன்சென்டிவ் பண்ணுறாங்க. நான் டெல்லியில் கூட மீட்டிங்கில் பேசினேன். நீங்கள் வந்து அவங்க கார்பரேட் கம்பெனிஸுக்கு எவ்வளோ கொடுக்காங்க, நம்மகிட்ட எவ்வளோ பட்டியல் இருக்கு. ஆனால் ஏன் வந்து ஃபார்மர்ஸுக்கு அதை கொடுக்கல? இது எங்களுடைய ஒரு கேள்வி. கொடுக்கணும். இப்படி கடன் மாதிரி தந்தால் போதாது, மானியமாகவே தர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டும். அதாவது அவர் கேட்ட ஒரு கேள்வியில ஒன்றிய அரசாங்கத்துடைய பங்குகள் ஒன்று சொல்றேன். இந்த நவீன ஆலை பதப்படுத்துறதுல இதுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் மட்டும் நாம கட்டியிருக்கிறது 16 கோடிக்கு மேல ஜிஎஸ்டி டாக்ஸ். அதுல ஒன்றிய அரசாங்கம் வரி விலக்கு இல்லை. ஆனா ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நாம பெற்ற மானியம்னு பாத்தீங்கன்னா 6.25 கோடி தான். ஆனா நம்ம ஜிஎஸ்டி கட்டி இருக்கிறது இந்த பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மிஷினரிஸ் வாங்குறது ஜிஎஸ்டி போர்ஷன் மட்டுங்க 16 கோடி ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டியே கட்டி இருக்கிறோம். ஆனா அவங்க கொடுக்குற மானியம் 6.25 கோடி தான். அதுதான் அவங்களுடைய பங்கு. இங்க வந்து இப்போ 1,80,000 லிட்டர் வருது. நாங்கள் இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கான டார்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த பிளான்ட்டுக்கு 2 லட்சம் வேணும். அதை தவிர்த்து அவங்க வந்து கண்டிப்பாக சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸுக்கு அவங்க வந்து கூடுதலாக பால் இங்கே தரணும். ஏன்னா இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நான் விவசாயிகள்கிட்டையும் வேண்டுகோளை வச்சுங்க. கூட்டுறவு சங்கங்கள்லையும் அரசு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு உரிய ஆலோசனைகள் நாங்கள் வழங்கியிருக்கோம். ஏன்னா பால் உற்பத்தி வந்து இங்கே இன்னும் கண்டிப்பாக அதிகரிக்காது. தமிழ்நாடு ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம இப்போ நமக்கு அந்த 35-38 அந்த ரேஞ்சில் நமக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதிகரிப்பதற்கான வழிகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாலுடைய விற்பனை கூடிட்டு இருக்கு. பல இடங்கள் லோக்கல் சேல்ஸ் நாங்கள் இப்போ அனுமதிக்கிறோம். முன்னால் பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் லோக்கல் சேல்லாம் சில இடங்கள் அனுமதிக்கிறோம். ஏன்னா கிராம பகுதிகளில் கூட நிறைய இடங்கள் நகரமயமாகிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் அங்கே தேவை இருக்குது. அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வழிகளில் நம்ம சப்ளை செயினை வந்து இன்னும் முன்னேற்ற பாதையை கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இப்போ ஒரு ஏஐ எம்பவர்டு சாஃப்ட்வேர் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதில் வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணி அவங்க டெலிவரி எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்குறது இப்படி விஷயங்களை ஒன்றா நாங்கள் பெருக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ஸ்டேட்டை வந்து ஒரு 6 ஜோனாக பிரித்து அந்த ஒவ்வொரு ஜோன்லேயும் தேவையான ஸ்டாக் வச்சு அதன் அடிப்படையில் எல்லா பகுதிகளுக்கும் சப்ளை கிடைப்பதற்கான வேலைகள் வந்து முழு அளவில் நடந்துட்டு. அது விற்பனையை பொறுத்தவரை நாங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அது இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தரம் எல்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்பதை ஏற்படுத்தி தரமான ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே நம்ம பார்த்தீங்களா பிளான் வந்துட்டுல புதிய மாவட்டங்கள் வர இடத்துல வந்து புதிய ஒன்றியங்கள் நம்ம உருவாக்கணும். அது பால் இன்க்ரீஸ் ஆனோன்னா தேவைப்படும் இடத்துல இதே மாதிரி கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தும். ஏற்கனவே வந்து பால் கொள்முதல் வந்து நாங்கள் ஸ்மார்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ் போட்டிருக்கோம். அதை வந்து க்ளவுடில் கனெக்ட் பண்ணோம். அதில் வந்து எந்த ஃபார்மருக்கு எவ்வளோ பால் கொடுத்துருக்கு, அந்த ஃபார்மருக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது எல்லாமே பார்க்க முடியும். தரத்துக்கேற்ற வேலை நம்ம கிடச்சிட்டு இருக்கு. அதை ஃபார்மர்ஸாக எங்களுக்கு ஒத்துழைக்கணும். அவங்களும் வந்து இதில் கேட்டு ஃபெசிலிட்டிஸாக வாங்கணும். எங்கேயும் நாங்கள் அதை முழு வீச்சில் கவனிச்சிட்ருக்கோம். நல்லாவே போயிட்டுருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டேட் லெவலில் ஒரு இஆர்பி கொண்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பணிகள் நடைபெற்றுருக்கு. அதுவும் இந்த மாதத்துக்கு நாங்கள் வந்து முடிவு பண்ணிடுறோம். அந்த இஆர்பி வந்துன்னா ஸ்டேட் லெவல்லே அந்த மார்க்கெட்டிங் இதை வந்து நம்ம கண்காணிக்க முடியும். இதுக்கு உடனே தம்பி நீங்கள் என்ன ட்ரையல் ரன் பண்ணியாச்சு. சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அது ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் முடியலாம். பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் ஏதாவது நம்முடைய மாண்பு முதல்வருடைய திருக்கரத்தை துவங்கி வைக்கிறோம். தனியார் தீவன ரேட் வந்து அதிகமாக இருக்கு.
நீ இவ்வளவு கூட்டணும்னு சொல்லலாம். இல்ல, அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க. ஆவின்ல கொஞ்சம் குறைவா இருக்கு. ப்ரொடக்ஷன் குறைவா இருக்கு. இப்ப தம்பி நான் ஆவியினுடைய தீவனம் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்களா தெரியாத கேட்குறீங்களா? மார்க்கெட்ல ஆவியினுடைய தீவனத்துக்கு தான் டிமாண்ட். பால் உற்பத்தியாளர்கள் எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளவு தீவனத்தை எங்க ஆவினால் உற்பத்தி செய்து கொடுக்க முடியாத அளவுக்கு அதுக்கு டிமாண்ட் இருக்கு. நம்ம விவசாயிகளுடைய நலன் கருதி நம்ம வந்து ஆவியினுடைய தீவன விலையை குறைச்சுதான் வச்சிருக்கிறாங்க. தனியார் தீவனம் அதிகம் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன் முன்னால வந்து விலையை கட்டுப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி. நான் வந்து இன்னும் இருக்கக்கூடிய சந்தை நிலவரம் உங்களுக்கு தெரியும். தனியார்ல உள்ள வந்து விலையை வந்து கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் நம்ம பக்கம் தான் எஸ்கேஎம் இருக்கு. நாடு முழுக்க இங்க இருந்தா போயிட்டு இருக்கு. இல்ல அதாவது ஒண்ணு புரிஞ்சுவாங்க தம்பி, ஆவின் தீவனம் உற்பத்தி பண்ணி நாம ஒரு தீவன விலையை நிர்ணயிச்சு பண்ணி இருக்கிறதுனாலதான் தனியார் தீவனத்தோடைய விலை மேல உயராம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணமே ஆவியினுடைய தீவனத்தோடைய விலை தான். அதனாலதான் தனியார் தீவனம் இன்னும் ஹைக்கா போக முடியல. ஆவின் தான் ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி. தம்பி இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம இதில் வந்து புரதச்சத்து வந்து 4% கூட்டியிருக்கோம். முன்னால் வந்து 16 தான் இருந்தது கடந்த ஆட்சி காலங்கள். இப்போ தான் நம்ம வந்து 4% கடந்த 2.5 வருஷமாக உயர்த்தியிருக்கோம். அது விவசாயிகளுக்கு பெரியதான். நான் விலை உயர்த்தலை. அவர் தம்பி சொன்னது மாதிரி இந்த ஆவின் இருக்கனால தான் தனியார் வந்து ஒரு கட்டுக்குள் நிற்க முடியுது. இல்லை நமக்கு பெரிய லெவலில் விலையை கூட்டியிருக்க முடியாது. ஓகே தம்பி. யாருக்கு அப்படி இல்லை தம்பி, எல்லாருமே நீங்க இன்சென்டிவ் பொறுத்தல தம்பி. நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து டிசம்பர் வரை கொடுத்து முடிச்சாச்சு. நான் இன்னொரு உத்தரவாதத்தை சொல்ல, சிலர் வந்து இன்சென்டிவ் வராத அப்படிலாம் சொல்லிட்டுருங்க. அப்படி இல்லை, டிசம்பர் வரை அரசு பணம் கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் வரை கொடுப்பதற்கான அரசாணையம் கண்டிப்பாக நம்முடைய மாநில முதல்வர்கள் வழங்குவார்கள். எனவே அடுத்த அரசு ஃபார்ம் ஆகுவதில் உள்ள தேவையான இன்சென்டிவ் தொகை, ஊக்கத்தொகை வந்து இந்த அரசு 100% முடிவிக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் யாரும் அந்த வதந்தியெல்லாம் நம்ப வேண்டாம்.